சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தையே, இனி உனக்கு தோல் சாய்வதற்கு ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கிறாய். நமக்கு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறதே, அதை மற்றவர்களாலும் பகிர்ந்து கொண்ட அவர்களின் தோள்கள் மீது சாய்ந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும் என்று எண்ணிக்கொள்கிறாய். எவ்வளவுதான் உன் மனதிற்கு பிடித்த விஷயம் நடந்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களில் சில ஏமாற்றங்களை சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாய். அந்த ஏமாற்றங்களை பகிர்ந்து கொள்ள ஒரு ஆள் இல்லையே என்று ஏங்குகிறாய். நடந்த நிகழ்வுகளை மறக்க முடியாமல் தனிமையில் ஆறுதலுக்காக ஏங்குகிறாய். என் குழந்தையே, கொஞ்சம் காலம் பொறுமையாக இரு. நீ இழந்த சந்தோஷத்தை விட பல மடங்கு பெறப் போகிறாய். கொஞ்சம் வலிகளை தாங்கிக்கொள். காலம் அனைத்தையும் மாற்றும் என் குழந்தையே. நீ ஒன்றை முழுமையாக நம்பு. இதுவரை உன் வாழ்க்கை நடத்தி வைத்தது நானே. இனி நடக்கப் போவதை பார்த்து நீ மகிழ்ச்சி அடையப் போகிறாய். ஏனென்றால் இனி நடக்கப் போவது இந்த சாயப்பா எனக்கு மட்டும்தானே தெரியும். இனி நடப்பவை அனைத்தும் உனக்கு நன்மை தருவதாக மட்டும்தான் இருக்கும். என் குழந்தையே, என்னை போதிப்பவருக்கும் என்னை தஞ்சம் அடைந்தவருக்கும் என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்து கொண்டு இருப்பவருக்கும் நான் எப்பொழுதுமே உயிரோடு தான் இருக்கின்றேன். ஆனால் நீயோ பல நாட்கள் தூங்காமல் கூட இருக்கலாம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று பயத்தை அறிந்து தூக்கம் வராமல் போகலாம். ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன், இனி நீ செய்யும் செயலில் வெற்றிதான். நீயோ இப்பொழுது எல்லாம் மனதில் பட்டதெல்லாம் பேசுகின்றாய். என் குழந்தையே, மனதிற்கு பட்டதெல்லாம் பேசாதே. எது சரி எது தவறு என்று பேச கற்றுக்கொள். ஏனென்றால் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை காயப்படுத்த கூடாது அல்லவா? அதனால் தான் சொல்கிறேன், கொஞ்சம் யோசித்து நிதானத்துடன் பேசு. நீ ஏன் இன்னும் நடந்து முடிந்ததை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அதனால் உனக்கு ஏதாவது பயம் இருக்கிறதா? அதை விட்டு வெளியே வா. உனக்கான ஒரு அழகான வாழ்க்கை இங்கு காத்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் மனதிற்குள் அதை பற்றியே நினைவுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று நினைத்தால் நீ என்னிடம் வா, எனக்கு பூஜைகளை செய். நிச்சயமாக அதை மறைப்பாய். உன்னுடைய கவனத்தை வேறு ஒரு வேலையுடன் செய்ய தொடங்கு. எப்பொழுதும் உன்னை நீயே சுறுசுறுப்பாக வைத்துக்கொள். உன் மனதில் உள்ள கவலைகள் மாயமாய் மறைந்து போகும். உனக்கான வாழ்க்கையை தொடங்குவதற்கு நீ இந்த கவலைகளை மறந்தே ஆக வேண்டும். உன் சாயப்பாவை நினைத்து வழிபட்டு வா, எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் மாறும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.